Hello aspirants, welcome to today's class. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு 6th சயின்ஸோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? சமச்சீர் 6th சயின்ஸோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலி ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அது கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு மிஷின் டிரான்ஸ்லேட்டட் தமிழ் நோட்ஸாக இருக்குது. ஸோ ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸ், ஸ்பெல்லிங் எரர்ஸ், ட்ரான்ஸ்லேஷனல் எரர்ஸ்லாம் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கைண்ட்லி அதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு படிங்க, சரியா? அதுக்கப்புறமா யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த சமச்சீர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 வரைக்கும் ஃப்ரீயாக உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும். கிளாஸ் 11th and 12 உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெய்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். ஸோ சமச்சீர் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமச்சீர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான். குரூப் 4 எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா சமச்சீர்லேருந்து வெளியிலையும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, ரெஃபரன்ஸ் புக்லேருந்தும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. டிஃபிகல்ட்டி காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஷின் பேப்பரை டிஃபிகல்ட் ஆக்கிறதுக்கு சமச்சீர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சமச்சீர் ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கும், பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆக்கும். பட் அது விட்டு வெளியிலேருந்து நீங்கள் படிச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் வெளியிலையும் நீங்கள் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போவே சொல்லிடுறேன், கிளாஸ் 10th வரைக்கும் சமச்சீர் ஃபுல் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணப்படும். பட் ஹையர் செகண்டரி 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி அது மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து ஸ்பெக்ட்ரம், லக்ஷ்மிகாந்த், ரமேஷ் சிங் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்தும் நம்ம டாபிக்ஸ் எடுப்போம். பட் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக யூடியூப்பில் வராது. ஸோ அது நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஃபுல் கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெய்ட் கோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பெய்ட் கோர்ஸோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், பெய்ட் கோர்ஸில் வேறு என்ன கிடைக்கும் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த கொடுத்துருக்குற நம்பர் 9841727122 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மட்டும் இல்லாமல் bilingual notes and 110+ டெஸ்ட் with 10,000 questions இருக்குது. bilingual questions எக்ஸ்ப்ளனேஷனும் bilingual-ஆக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல் டெஸ்ட்டும் கிடைக்கும், நோட்ஸும் கிடைக்கும், கிளாஸும் கிடைக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், மேத்ஸ் எல்லாத்துக்கும் கிளாஸ், நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம், ஓகேவா? ஸோ ஹியூமன் ஆர்கன் சிஸ்டமை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பயாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், சரியா? ஆல்ரைட். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் அப்படின்னா என்னது? உடல் உறுப்புகள். ஸோ நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா உடல் உறுப்புகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம், சரியா? அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் த ஹியூமன் பாடி. ஸோ ஒரு மனுஷனோட உடம்பில் ஒரு மனுஷனோட உடம்பு வந்து ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னா அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செஞ்சாதான் அந்த உடம்பு வந்து ஒரு ஹெல்த்தியான உடம்பு அப்படின்னு சொல்லுவோம், சரியா? தீஸ் சிஸ்டம்ஸ் ஆர் formed from organs which are made up of tissues enabling efficient body function, சரியா? ஸோ இந்த ஃபுல் சிஸ்டமும் ஹியூமன் பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஷ்யூவால் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ஹியூமன் பாடி ஹேஸ் 8 மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல், மஸ்குலர், டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி, சர்க்குலேட்டரி, நர்வஸ், எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இந்த எல்லா சிஸ்டம்ஸ் பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்.
ஸ்கெலட்டல் சிஸ்டமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் இருக்கும், கார்டிலேஜஸ் இருக்கும், லிகமெண்ட்ஸ் இருக்கும், ஜாயின்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஷேப்பும் சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல எலும்புகள், கார்டிலேஜஸ், லிகமெண்ட்ஸ், ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. இது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பு வந்து நம்ம பாடிக்கு கொடுக்கும். இட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரேம்வொர்க், ப்ரொடெக்ஷன் அண்ட் மூவ்மெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் மசில்ஸ். ஸோ இந்த எலும்புகள், கார்டிலேஜஸ், இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பாடிக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குது நம்மளோட எலும்பு எல்லாமே. ஓகே, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மூவ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்பே இல்லாமல் நம்ம கை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ எலும்பு இல்லாமல் எங்களுக்கு ஒரு கை இருந்துச்சுன்னா அதை நம்மளால் வந்து அசைய முடியுமா, மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியாது. ஸோ எலும்புகள் கூட நம்மளுக்கு என்ன தேவை? தசை, தட் இஸ் மசில்ஸ் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது த ஹியூமன் அடல்ட் ஸ்கெலிட்டனில் வந்து எத்தனை போன்ஸ் இருக்குது? 206 போன்ஸ் இருக்குது. வைல் அ நியூபார்ன் ஹேஸ் ஓவர் 300 போன்ஸ் தட் ஃபியூஸ் வித் growth. ஓகே, ஸோ புதுசாக பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 300 எலும்புகள் இருக்கும். இந்த எலும்புகள் வந்து வளர வளர ஜாயின் ஆகி ஒரு சிங்கிள் எலும்பாக மாறிடும். ஸோ 40 எலும்பு வந்து குறைஞ்சிடும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு லிகமெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் கனெக்ஷன் கொடுக்கறது தான் என்னென்னா லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், லிகமெண்ட் கனெக்ட்ஸ் போன் டு போன்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் கனெக்ட் மசில் டு போன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரெண்டுமே வந்து கனெக்ஷன் வேலை தான் செய்யும். லிகமெண்ட்டும் சரி, டெண்டனும் சரி என்ன வேலை செய்யும்? கனெக்ஷன் வேலை தான் செய்யும். ஆனால் லிகமெண்ட் பார்த்தீங்கன்னா போன் டு போன் கனெக்ஷன். ஓகே, டெண்டன் பார்த்தீங்கன்னா மசில் டு போன் கனெக்ஷன். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, மறக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா த skeleton is divided into axial, that is இப்போ பாருங்கள், ஒரு ஹியூமன் பாடி இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா, ரெண்டு டிவிஷனில் வந்து ஸ்கெலிட்டனை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. எலும்பு கூட வந்து 2 டிவிஷனாக பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிற பொசிஷனை வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேலே நம்ம தலைப்பகுதிக்கு கீழே இருக்கிறது வந்து அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓகேவா? அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன். ஓகேவா? ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டனுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல் வருது. ஓகேவா? ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஒரு சின்ன எரர். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி தலை இருக்கும். ட்ராயிங் வந்து ஒழுங்காக பண்ண முடியல. கால் பகுதி. ஓகேவா? கால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது தட் இஸ் ஸ்கல், தலைப்பகுதி, வெர்டிபிரல் காலம் நம்ம முதுகெலும்பு, அப்புறம் இந்த ரிப் கேஜ் இங்கே இருக்கும் இல்லையா, நம்ம செஸ்ட்டுக்கிட்ட இருக்கிற ரிப் கேஜ், இது எல்லாமே சேர்த்து தான் என்னது ஆக்சியல் ஸ்கெலிட்டன். அப்புறம் லிம்ஸ் அப்படின்றது கையும் காலும் ரெண்டுமே சேர்த்தது தான் லிம்ஸ் அண்ட் கிரிடில்ஸ். எல்லாமே வந்துட்டு லிம்ஸ் அண்ட் கிரிடில்ஸ். கிரிடில்ஸ்னால் வந்து கையோட எலும்பு, விரலோட எலும்பு, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது த ஸ்கல் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின், ஐஸ் அண்ட் ஃபேஷியல் ஆர்கன்ஸ். ஸோ இந்த ஸ்கல் பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஸ்கல்லுக்குள்ளே உட்காந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக அடிப்படாது. ஓகேவா? ஏன்னா அது வந்து உள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, அடுத்தது த வெர்டிபிரல் காலம் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் த பாடி பாஸ்டர். ஸோ நம்ம மூளையிலேருந்து நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாமே நரம்பு எப்படி போகுதுன்னா ஸ்பைனல் கார்டு மூலமாக தான் போகுது.
ஓகேவா? இந்த ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிபிரல் காலம் தான். வெர்டிபிரல் காலம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலும்புகளாக நம்ம முதுகெலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த முதுகெலும்பு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையிலேருந்து வர இந்த நரம்புகள்லாம் வந்து இந்த வெர்டிபிரல் காலம்குள்ளேருந்து போகும். ஸோ இந்த வெர்டிபிரல் காலம் பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு, தட் இஸ் மெயின் நரம்பு முதுகில் இருக்கிறது ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வெர்டிபிரல் காலம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உட்காரும் போது நம்மளால் ஸ்டிஃபாக எப்படி உட்கார முடியுதுன்னா நம்ம முதுகெலும்புனால தான் உட்கார முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிப்கேஜ் பார்த்தீங்கன்னா ரிப்கேஜில் 12 பேர் ஆஃப் ரிப்ஸ் இருக்கும். ஸோ ரிப்கேஜ் எஸ்பெஷலி வந்து எதுக்காக வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்கேஜ் வந்து உள்ளே இருக்கிற இந்த இதயத்தையும் நுரையீரலையும் பாதுகாக்கிறதுக்காக தான் ரிப்கேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அப்பர் லிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ், 2 கையும் வந்து நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஏதாவது பிடிக்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லோவர் லிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஹெல்ப்ஸ் இன் வாக்கிங் அண்ட் ஸ்டாண்டிங். ஸோ நடக்கிறதுக்கும் நிற்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து பெக்டோரல் அண்ட் பெல்விக் கர்டல்ஸ். ஓகேவா? சாரி, நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேர்டல்ஸ் வந்து ஃபிங்கர்ஸ் அப்படின்லாம் சொன்னேன். ஸோ பெண்டாகக்கூடிய போன்ஸை வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷலி நம்ம வந்து இப்போ முதுகில், தட் இஸ் முதுகை வந்து நம்மளால் பெண்ட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே வந்து கேர்டல்ஸ்குள்ளே வரும். ஓகே, பெக்டோரல் கேர்டல், பெல்விக் கேர்டல்னால் நம்மளோட முதுகெலும்பு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதுகெலும்புலாம் வந்து லிம்ஸை சென்ட்ரல் ஸ்கெலிட்டனுக்கு கனெக்ட் பண்ணும். லிம்ஸ் அப்படின்னா நம்ம கை காலை வந்து நம்மளோட சென்ட்ரல் ஸ்கெலிட்டன், தட் இஸ் நம்மளோட முதுகு எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி, தட் இஸ் மேலே இருக்கிற ஆக்சியல் ஸ்கெலிட்டனையும் கீழே இருக்கிற இந்த அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டனையும் கனெக்ட் பண்ணுற வேலை எது பண்ணுது? இந்த பெக்டோரல் அண்ட் பெல்விக் கேர்டல்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்மாலஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி இஸ் stapes in the ear 2.8 millimeter and the largest is the femur thigh bone. ஓகேவா? நம்ம தை இருக்கு இல்லையா, கால் இருக்கு இல்லையா, காலில் இருக்கிற அந்த எலும்பு தான் வந்து நம்ம ஹியூமன் பாடியிலே இருக்கிற பெரிய எலும்பு. ஓகே, ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம காதுக்குள்ளே ஒரு சின்ன எலும்பு இருக்கும், அதுதான் வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன எலும்பு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் மறக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் உங்களுக்காக இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம். ஸோ ஸ்கல் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸை ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்க்குள்ளே நம்ம ஃபேஸ் மேலே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ பின்னாடியிலேருந்து இது தெரியுதா? இந்த மாதிரி இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லாங்கெஸ்ட் போன். நம்ம ஹியூமன் பாடியிலேயே இருக்கிற லாங்கெஸ்ட் போன் எது அப்படின்னா ஃபீமர். ஓகே, இப்போ பார்த்தோம் இல்லையா, ஃபீமர் தான் வந்து லாங்கெஸ்ட் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ரிப்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிப்கேஜ் தான் வந்து நம்மளோட இதயத்தையும் நுரையீரலையும் வந்து பாதுகாக்குது. ஸோ பிரெயினில் இருந்து இந்த வெர்டிபிரல் காலம்குள்ளே தான் என்ன போகுது? ஸ்பைனல் கார்டு வந்து போகுது. ஓகே, இந்த ஸ்பைனல் கார்டில் இருந்து தான் மற்ற நரம்புகள் எல்லாமே மற்ற உறுப்புகளுக்கு போகுது. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா இதை வந்து அல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போனை வந்து டிபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொன்ன இல்லையா, இதுதான் வந்து மேலே இருக்கிற இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்க்கும் கீழே இருக்கிற இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்க்கும் கனெக்ட் பண்ணுறது என்னது? இந்த பெல்விஸ் கேர்டல் தான். புரியுதா? இந்த பெல்விஸ் கேர்டல் எங்கே இருக்குது? இதுதான் பெல்விஸ் கேர்டல். புரியுதா? ஓகே, இப்போ அடுத்த சிஸ்டம்க்கு வருவோம், மஸ்குலார் சிஸ்டம். Okay, muscular system works with skeletal and nervous system for movement and posture. Okay, so இப்போ வந்து skeletal systemமும் nervous systemமும் சேர்ந்து works with skeletal nervous system for movement and posture. ஓகேவா? ஸோ இந்த மஸ்குலார் சிஸ்டம் வந்து 2 விதமான வேறு சிஸ்டம்ஸோட ஜாயின் பண்ணி அதோட ஒர்க்கை பார்க்கும். ஓகே, அந்த சிஸ்டம்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இப்போ பார்த்தோம்னா எல்லா எலும்புகள், அது மட்டும் இல்லாமல் நரம்புகள், எலும்புகள், தசை, இது எல்லாமே சேர்த்து ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒழுங்காக நடக்க முடியும். ஏதோ ஒரு எல்லா மூமெண்ட்டும் வந்து இந்த சிஸ்டம்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கையை தூக்கணும் அப்படின்னா கையில் எலும்பு இருக்கணும். அந்த கையில் இருக்கிற எலும்பு வந்து தசையோட மசிலோட ஜாயின் ஆகிருக்கணும். ஓகேவா?
அது அந்த கையை வந்து நீங்கள் தூக்குறதுக்கு பிரெயின் வந்துட்டு மெசேஜ் அனுப்பணும். அந்த கை வந்து தூக்குறதுக்கு பிரெயின்னு சிக்னல் அனுப்பிச்சாதான் கையை நம்மளால் தூக்க முடியும். ஸோ பிரெயினோட சிக்னல் வந்துட்டு நரம்புகள் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு என்டையர் சிஸ்டம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த மஸ்குலர் சிஸ்டம் எது மூலமாக ஒர்க் ஆகும்? ஸ்கெலிட்டல் சிஸ்டமும் ஒழுங்காக இருக்கணும், நம்ம நரம்புகள் நர்வஸ் சிஸ்டமும் ஒழுங்காக இருக்கணும். இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஜாயின் பண்ணி செய்கிற வேலை தான் உடம்புல எல்லாமே கரெக்டாக நடக்கும். சரியா? ஸோ மசில்ஸ் கேன் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ப்ரொடியூசிங் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ நான் வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா நான் ஏதாவது இழுத்து பிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்படி கான்ட்ராக்ட் பண்ணுவேன். ஏதாவது அப்படியே விடணும் அப்படின்னா நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் என்னால் வந்து என் கையால் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் இப்படி விரிக்கிறேன், அதுக்கப்புறம் இப்படி 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 பண்ணுறேன். இது என்னது? கான்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்படி கையை விரிச்சு வைக்கிறேன். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட எலும்பு அதோட தசையெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் ஒர்க் as pair to move arm. One contract while the other relaxes. பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்னால் நம்ம கையில் இருக்கிற இந்த பார்ட்டில் இருக்கிற பகுதிலாம். இப்போ நீங்கள் வந்து கை எப்படி விரிச்சிங்க அப்படின்னா ஒரு பகுதி வந்து கான்ட்ராக்ட் பண்ணும், அப்படி சுருங்கி போயிடும், இன்னொரு பகுதி வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மசில்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு மசில் கான்ட்ராக்ட் ஆகி ஒரு மசில் ரிலாக்ஸ் ஆனால் தான் வந்து மூமெண்ட் வந்து ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் 3 types ஆஃப் மசில்ஸ். டோட்டலி பார்த்தீங்கன்னா 3 விதமான மசில்ஸ் இருக்குது நம்ம பாடியில். ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில் அண்ட் கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆர் வாலண்ட்ரி அண்ட் அட்டாச் டு போன்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னா வந்து எலும்பை பிடிச்சி வைக்கிற தசையை வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கை காலில் இருக்கிற மசில்ஸ். ஓகே, ஸ்மூத் மசில்ஸ் ஆர் இன்வாலண்ட்ரி மசில்ஸ். வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் கையை தூக்கணும்னு நினச்சாதான் நான் கையை தூக்குவேன். ஓகேவா? ஸோ அப்போது அது வந்து வாலண்ட்ரி, வேணும்னா நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி செய்யலை நம்ம வாலண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மூத் மசில்ஸ் ஆர் இன்வாலண்ட்ரி. இன்வாலண்ட்ரினா நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்க வேணாம், அது தானாக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் ஸ்டமக், பிளாடர் அண்ட் ஆர்ட்ரிஸ். இப்போது உங்கள் வயிற்றுக்குள்ளே வந்து சில மசில்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கிற மசில்ஸ் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடந்தால் தான் உள்ளே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணிக்கும், டைஜஷன் நடக்கும். ஸோ டைஜஷன் நடக்கிறதுக்கு நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற மசில்ஸ் என்ன ஆகணும்? கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து அது பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணலை, அது தானாக உள்ள நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மசில்ஸ் வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸ் ஆர் ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து கார்டியாக் மசில் அப்படின்னா நம்மளோட இதயத்தோட வாலில் இருக்குல்ல, இதயத்தோட வாலில் இருக்கிற மசில்ஸ், தட் இஸ் ஹார்ட்டோட வாலில் இருக்கிற மசில்ஸை வந்து கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ராக்டிங் ரிதமிக்கலி அண்ட் இன்வாலண்ட்ரிலி த்ரூ அவுட் லைஃப். நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு ரிதமாக கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். இதுவுமே என்ன கைண்ட் ஆஃப் மசில்? இன்வாலண்டரி மசில் தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இதுதான் வந்து தசை, மஸ்குலார் சிஸ்டம். இப்போ பாருங்கள், இந்த பைசப்ஸ், இந்த ட்ரைசப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் மசில்ஸ்? வாலண்ட்ரி மசில்ஸ். வாலண்டரி மசில்ஸ். ஓகேவா? விச் டைப் ஆஃப் மசில்ஸ்? ஸ்கெலிட்டல் மசில்குள்ளே வரும். ஓகே, அதே மாதிரி இந்த தை போனில் இருக்கிற மசில்ஸு, இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தான். ஓகேவா? அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு உள்ளே இருக்கிறது, ஸ்டமக்குள்ளே இருக்கிறது ஸ்மூத் மசில்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட மசில் சிஸ்டம், இப்படி தான் இருக்கும், மஸ்குலார் சிஸ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் alimentary canal அண்ட் digestive glands. alimentary canal அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், ஓகே, ஸோ ஓகே, இந்த மாதிரி ஃபோர்ஹெட் ரொம்ப பெருசாக போச்சு, 1 minute. ஃபோர்ஹெட், அப்புறம் கண், மூக்கு, 2 வாய். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஓகே, இந்த மாதிரி வாயிலிருந்து ஸோ வாயிலிருந்து இதுக்கப்புறம் வந்து குடல் வரும்,
நம்ம ஸ்டமக் வரும், ஸ்டமக்லேருந்து அப்படியே குடல் வரும். ஓகேவா? சும்மா ரஃபாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஆலிமெண்ட்ரி கெனல் அப்படின்னா வாயில் இருந்து நம்ம ஸ்டமக் வரைக்கும் இருக்கிற அந்த பைப்பை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆலிமெண்டரி கெனல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நான் அதோட பிக்சர் வச்சுருப்பேன். இங்கே இருக்கு பாருங்கள். வாயில் இருந்து இது ஃபுல்லாகவே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆலிமெண்ட்ரி கெனல் அப்படின்னு சொல்லுவோம். வாயில் இருக்கிற பகுதி, த்ரோட் பகுதி, இந்த இந்த ஃபுல்லாக இந்த பைப்பை நம்ம ஆலிமெண்ட்ரி கெனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பார்ப்போம் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக. Alright, okay. So its main function is to break down complex food into simple nutrients that can be absorbed by the body. So நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஒடிச்சு ஈஸியாக பாடியை அப்சர்வ் பண்ணுற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, the alimentary canal is about 9 meters long, important, extending from mouth to anus. சாரி, இதுதான் எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக இருக்கிற இந்த பைப் ஃபுல்லாக இருக்கிற சிஸ்டமை வந்து ஆலிமெண்ட்ரி கெனல் சொல்லுவோம். நான் வந்து ஸ்டமக் மடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படி கிடையாது. மவுத்தில் இருந்து, தட் இஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுறது, இது ஃபுல்லாகவே ஆலிமெண்ட்ரி கெனல் தான். புரியுதா? ஓகே. ஆல்ரைட். ஸோ இது வந்து 9 meters லாங்காக இருக்கும், எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் மவுத் டு ஆனஸ். ஆனஸ்னால் வந்து நம்மளுக்கு எக்ஸ்க்ரீஷன், தட் இஸ் வேஸ்டான பொருள் வெளியே வருது இல்லையா பாடியிலேருந்து, அந்த பார்ட் வரைக்கும் இது வந்து ஆலிமெண்ட்ரி கெனல் அப்படின்னு சொல்லுவோம். த மெயின் பார்ட்ஸ் என்னது? மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ். ஓகே, இங்கே பாருங்கள். இந்த பார்ட்டு தான் இது வந்து மவுத், எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இந்த கழுத்தில் இருக்கிற இந்த பகுதியை வந்து ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பகுதியை வந்து ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டமக் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இது இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிறத ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெளியில் இருக்கிறத லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வெளியில் வர இந்த போர்ஷனை ஆனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஸோ இந்த ஆலிமெண்ட்ரி கெனலும் டைஜஸ்டிவ் கிளான்ஸும் ரெண்டும் சேர்த்தா தான் வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமே. ஓகேவா? ஸோ இந்த ஆலிமெண்ட்ரி கெனல் மட்டும் இருந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே ஆலிமெண்ட்ரி கெனல் ப்ளஸ் டைஜஸ்டிவ் கிளான்ஸ், ஓகே, சுரப்பிகள், இதெல்லாம் ரெண்டுமே சேர்ந்தால் தான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி சுரப்பிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைவரி கிளாண்ட், ஒரு லிவரும் வந்து ஒரு பெரிய கிளாண்டு தான். அப்புறம் பேங்க்ரியாஸ், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணி டைஜஷன் ப்ராசஸை வந்து தூண்டி விடும். ஓகேவா? ஸோ இந்த சுரப்பிகள் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த ஹார்மோன்ஸ் இல்லைனா என்சைம்ஸு இதெல்லாம் அதை செக்ரீட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? டைஜஷன் நடக்கும். டைஜஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்கும். இந்த டைஜஷன் நடந்து நம்மளுக்கு கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இன்டெஸ்டைனில் இருக்கிற வால்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன கிளாண்ட் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இருக்கும். மவுத்தில் என்ன நடக்குது? மெக்கானிக்கல் மூமெண்ட் நடக்குது. நீங்கள் வாயில் வந்து சாப்பாடு வச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா அதை சூ பண்ணி சாப்பிடுவீங்க. ஓகே, அங்கேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? எல்லாம் கட்டிங்கும் நீங்கள் சாப்பாடு எல்லாமே சாஃப்ட் ஆக்கிடுறீங்க. ஓகே, நம்மளோட சலைவாவில் பார்த்தீங்கன்னா, எச்சையில் பார்த்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்சைம்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை சாஃப்ட் ஆக்கி விடும். ஓகே, ஸோ இது வந்து பாதி டைஜஷனோட வேலை வந்து வாயிலேயே நடந்துடும். அதுக்கப்புறம் இந்த வாய்க்குள்ளே வந்து சலைவரி கிளான்ஸ் இருக்கும். அந்த கிளான்ஸ் தான் வந்து நிறைய என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். ஓகே, இந்த சலைவரி கிளான்ஸ் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா சலைவாவை செக்ரீட் பண்ணும். இது வந்து ஒரு பிசுபிசுப்பு உருவாக்கும். இந்த பிசுபிசுப்பு வந்து நம்மளால் ஈஸியாக முழுங்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சலைவாவில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன செய்யும்னா நம்ம சாப்பாட்டில் இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் கொன்று
நம்மளோட சாப்பாடு வந்து உள்ளே போகும். நிறைய என்சைம்ஸும் இருக்கும். ஒரு சில என்சைம்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா அமிலேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கும். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம சாப்பாடை பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? லிவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சுரப்பி தான், கிளாண்ட் தான். ஓகே, ஸோ பிளட் கேரிங் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஸ்மால் இன்டெஸ்டைன் பாசஸ் த்ரூ த லிவர். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட இது நியூட்ரியன்ட்லாம் இருக்கும் இல்லையா, அது லிவருக்குள்ளே போகும். அது திருப்பி வந்து அந்த மேலே நிறைய பிரேக் டவுன் பண்ணி அது நிறையா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணும், ஜீரணித்து அதுக்குள்ளே இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி அது வந்து லிவரில் ஸ்டோர் ஆகும். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிற சாப்பாடு வந்து கிளைக்கோஜனாக மாறி எங்கே ஸ்டோர் ஆகும், லிவரில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் லிவர் வேலை என்ன பண்ணும் அப்படின்னா, லிவர் வந்து பைல் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பைல் ஜூஸ் என்ற ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்சைம் இது என்ன செய்யும்னா சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பைல் ஜூஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்டமக்கில் வந்து நீங்கள் சாப்பாடை ஸ்டோர் பண்ணும், அது மிக்ஸ் ஆகும், அது நல்லா அரைச்சு நிறைய கேஸ்ட்ரிக் ஜூஸ்லாம் வந்து ஸ்டமக்கில் இருக்கும், வயிற்றில் இருக்கும். அதெல்லாம் வந்து வெளியே வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வந்து நல்லா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் வந்து ஸ்டமக்குள்ளே இருக்கும். நல்லா அதை என்ன பண்ணும், நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சு எடுத்துக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகும். அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய தண்ணி வந்துட்டு அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். தேவையில்லாத ஃபுட்டு மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வந்து வெளியே போகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸு அதெல்லாம் வந்துட்டு that are produced by large number of bacteria is harvest. Okay va? I'm not sure about what this word is. ஸோ நிறைய பாக்டீரியா வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வெளியே போயிடும். நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடும். நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணி ட்ரையான வேஸ்ட் மட்டும்தான் வெளியில் ஆனஸ் மூலமாக வெளியில் போகும். அதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை பார்ப்போம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, மூச்சு வாங்குறது தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலி ஆக்சிஜனை உள்ளே இழுத்து அந்த ஆக்சிஜன் பாடிக்குள்ளே இருக்கிற எல்லா செல்களுக்கும் போய் ரீச் ஆகி எல்லா செல்லில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்து நம்ம நுரையீரல் மூலமாக நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா மேடம்? அதெல்லாம் என்ன மேம் ஒரு செகண்டில் நடக்குது அப்படின்னா நிறைய விஷயம் நடக்கும், அதுவும் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது. ஓகேவா? ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் நாஸ்ட்ரில்ஸ், நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, ப்ரான்கை அண்ட் லங்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட மூக்கு மூலமாக வந்து ஆக்சிஜனை உள்ளே எடுப்போம். ஸோ மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் இருக்கிற அந்த பகுதியை வந்து நேசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம மூக்குக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு காற்று போகிறதுக்குன்னு ஒரு பைப் இருக்கும், சாப்பாடு போகிறதுக்குன்னு ஒரு பைப் இருக்கும். ஸோ நம்ம காற்று போகிற பைப்பு வந்துட்டு லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது கீழே இருக்கிறது ஃபேரிங்ஸ் சொல்லுவோம், அது கீழே இருக்கிறது லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிற பைப்பை ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரக்கியாவில் இருந்து வந்து பைப் வந்து ரெண்டாக பிரியும், அதுக்கப்புறமா நுரையீரல் வரும். ஓகேவா? ஸோ ரெண்டாக பிரியறது இது பார்த்திங்கன்னா ப்ராங்கை அப்படின்னு சொல்லுவோம், பிரியுது இல்லையா, இதை வந்து ப்ராங்கை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ். இது எல்லாமே சேர்த்தாதான் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சரியா? அடுத்தது the lungs are main organs of respiration and contain millions of tiny sacs called alveoli. ஸோ இந்த லங்ஸ்குள்ளே வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டைனி சின்ன சாக்ஸ் மாதிரி, சாக்ஸ்னால் பவுச் மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா கேஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு
அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அதால் வந்து கேஸ் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டைனி சாக்ஸ் இருக்கும். அந்த சாக்ஸை வந்து ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அக்கர் பை டெஃப்யூஷன் அக்ராஸ் தி ஆல்வியோலை இன்டு த பிளட். டெஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னா என்ன சொல்கிறது, அப்சர்வ் பண்ணுறது, உள்ளே போகிறது. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் எப்படி நடக்குது அப்படின்னா அந்த டெஃப்யூஷன் அப்படின்னு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு நிமிஷம். ஸோ டெஃப்யூஷன்னா கேஸ் வந்து அப்சர்வ் ஆகிறது தான் டெஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இந்த ஆல்வியோலை மூலமாக தான் ரத்தத்துக்குள்ளே கேஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் ப்ரீதிங். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆக்சிஜனை உள்ளே எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி இன்ஹேல் பண்ணணும். அப்புறம் வெளியில் நீங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து நீங்கள் விடுறதுக்கு எக்ஸேல் பண்ணணும். ஸோ இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் டிஷ்யூவில் செல்லில் வந்து ஒவ்வொரு செல்லுலையும் இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒவ்வொரு செல்லில் நடக்கிறதுக்கு அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் தான் அதோட பேர். புரியுதா? இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் தான் அதோட பேர். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நேசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டாக பிரிகிறது இல்லையா, இதை வந்து ப்ராங்கை, ஒன்று ப்ராங்கைன்னு சொல்லுவோம், 2 ப்ராங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லங்ஸு, அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும், ஆல்வியோலை, சின்ன சின்ன டைனி சாக்ஸ் இருக்கும், ஆல்வியோலை. ஓகேவா? இந்த இந்த லங்ஸு மேலே, தட் இஸ் இந்த லங்ஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டயஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூக்கு மூலமாக காற்று உள்ளே போகுது, அதுக்கப்புறம் நேசல் கேவிட்டிக்குள்ளே போகும். இதுதான் ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ்லாம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரக்கியா இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராங்கைக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அந்த ப்ராங்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கிளையாக வந்து பிரியும். ஸோ அதை வந்து ப்ராங்கியோலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளைக்குள்ளே ஒன்று கூட வந்து உங்களுக்கு ஆல்வியோலை சாக்ஸ் இருக்கும். அந்த ஆல்வியோலை சாக்ஸ் தான் ஆல்வியோலஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆக்சிஜன் பாடிக்குள்ளே போகும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். ஓகே, அடுத்தது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்ப்போம். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ், பிளட் இது எல்லாமே சேர்த்து தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். மெயினான வேலை சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் தேவையான நியூட்ரியன்ஸை வந்துட்டு பாடியில் எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமோட வேலை. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனையும் வந்து பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, கார்பன் டை ஆக்சைடு அங்கேருந்து எடுத்து நுரையீரல் கிட்ட கொண்டு வரதும் சர்க்குலேட்டரி சிஸ்டமோட வேலை தான். ஓகே, ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேம்பர்ட் மஸ்குலர் ஆர்கன். ஓகேவா? இது என்ன பண்ணும், பம்ப்ஸ் பிளட் கண்டினியூஸ்லி. ஸோ பிளட்டை வந்து பம்ப் பண்ணுறது தான் இதோட வேலையாக இருக்கும். ஓகேவா? ஹார்ட்டோட வெளியில் இருக்கிற பகுதியை வந்து கவர் பண்ணியிருக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் இஸ் அ டபுள் லேயர்ட் மெம்பரேன் தட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட். ஸோ பெரிகார்டியம் வந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு டபுள் லேயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, arteries carry blood from heart, veins return it and capillaries connect both. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம வந்து நிறைய வாட்டி மிஸ் பண்ணிடுவோம். ஸோ arteries carry out blood from heart. ஓகேவா? ஸோ இந்த ஆர்ட்ரியோட ஏ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ட்ரியோட ஏ வந்து அவே, பிளட்டை அவே கொண்டு போகும், பிளட்டை ஃப்ரம் த ஹார்ட் அவே கொண்டு போகும். ஓகே, ஹார்ட்டில் இருந்து கொண்டு போகிறது வேலை வந்து ஆர்ட்ரியோட வெயின் வேலை. அதோட ஆப்போசிட் வேலை தான் வெயின் பார்ப்போம். வெயின் என்ன பண்ணும், ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். புரியுதா? கேபிலரிஸ் என்ன பண்ணோம்னா இந்த ஆர்ட்ரிஸையும் இந்த வெயின்ஸையும் ஜாயின் பண்ணுற ஒரு பைப் தான் வந்து கேபிலரிஸ். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பிளட் இஸ் அ ரெட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? பிளட் என்னது, ஒரு டிஷ்யூ. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விட். அது மட்டும் இல்லாமல் ஆர்பிசி செல்ஸ் இருக்குது, டபிள்யூபிசி செல்ஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸும் எல்லாமே வந்து ரத்தத்துக்குள்ளே இருக்கும். ஆர்பிசியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து கொண்டு போகிறது. பிளட்டில்
ஆக்சிஜனை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது எது மூலமாக கொண்டு போகுது அப்படின்னா பிளட்டு, ஆர்பிசி மூலமாக பிளட்டு வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணுது. டபிள்யூபிசி என்ன செய்யும் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுறது தான் டபிள்யூபிசியோட வேலை. பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கேயாவது பிளட்டு லீக் ஆகுது அப்படின்னா அந்த பிளட்டை வந்து திக்காகி கிளாட் பண்ணுறது தான் பிளேட்லெட்ஸோட வேலை. ஸோ இதுதான் வந்து ஹார்ட்டு. ஓகேவா? ஹார்ட் வந்து 4 சேம்பராக டிவைட் ஆகிருக்கு. சரியா? மேலே இருக்கிற பகுதியை வந்து ஆட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிற பகுதிகளை வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இந்த டபுள் மெம்பரேன் லேயரை என்னன்னு சொல்லுவோம்? பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து பிளட்டு வந்து உள்ளே வந்து வெளியே போகும். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாமே ட்ராவல் ஆகி டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து திருப்பி ஹார்ட்டுக்கு வந்து திருப்பி லங்ஸ்க்கு போகும். திருப்பி லங்ஸில் இருந்து ஆக்சிஜன் வரும். அந்த ஆக்சிஜன் வந்து பிளட்டுக்குள்ளே சேரும். பிளட்டு அந்த ஆக்சிஜன் சேர்ந்த பிளட்டை வந்து ஹார்ட் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ்லேருந்து ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை திருப்பி ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். ஹார்ட் வந்து லங்ஸ்லேருந்து வர ஆக்சிஜனை வந்து அந்த பிளட்டில் மிக்ஸ் பண்ணி திருப்பி ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றி அந்த பிளட்டை வந்து வேறு பாடி பார்ட்ஸ்க்கெலாம் சப்ளை பண்ணும். சரியா? இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம். ஸோ இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். ஆக்சிஜன் வந்து ஹார்ட் எங்கேருந்து வாங்குது? லங்ஸ் கிட்டேருந்து ஆக்சிஜனை வாங்கி ஆக்சிஜன் இல்லாத பிளட்டில் அந்த ஆக்சிஜனை சேர்த்து ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டை பாடி பார்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணுது. பாடி பார்ட்ஸில் இருந்து ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை திருப்பி ஹார்ட்டுக்கு கொண்டு வரும், ஹார்ட்டுக்கிட்ட கொண்டு வரும். யார் கொண்டு வருவா? ஹார்ட்டுக்கிட்ட வெயின்ஸ் கொண்டு வரும். நம்ம இப்போ தான் என்ன பண்ணோம்? ஹார்ட்டில் இருந்து அவே பிளட்டு கொண்டு போகிறது யார்? ஆர்ட்ரிஸ். ஹார்ட்டுக்கு பிளட்டு கொண்டு வர்றது யார்? வெயின்ஸ். சரியா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு உங்களோட சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் பாருங்கள். ஸோ ஹார்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட்ரியோட பேர் என்ன அப்படின்னா அயோட்டா. ரொம்ப இம்பார்ட்டண்ட். பல்மோனரி ஆர்ட்ரி, பல்மோனரி வெயின். ஆர்டரி அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? நம்ம ஹார்ட்டை அவே கொண்டு போகும். தட் இஸ் ஹார்ட்லேருந்து பிளட்டை அவே கொண்டு போகும். பட் பல்மோனரி ஆர்ட்ரி மட்டும் என்ன பண்ணும்? கேரிஸ் பிளட் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் டு த லங்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல், ஓகே, ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட்டை எங்கே எடுத்துகிட்டு போகுது? பல்மோனரி ஆர்ட்ரி லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது. பல்மோனரி வெயின் என்ன பண்ணுது? கேரிஸ் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் டு த ஆட்ரியம். ஓகேவா? ஸோ ஆட்ரியம்க்கு கிட்ட கொண்டு வருது யார் அப்படின்னா வெயின். பல்மோனரி வெயின் வந்து லங்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு வருது. ஓகேவா? ஸோ அதுதான் கேப்லரிஸ் என்ன செய்யும், ஆர்ட்ரிஸ் என்ன செய்யுது, வெயின்ஸ் என்ன செய்யுதுன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஷோன் இன் ரெட், தே கேரி பிளட் ஃப்ரம் த ஹார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நான் சொன்ன மாதிரி. ஓகேவா? எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்ட்ரி. பல்மோனரி ஆர்ட்ரி மட்டும் என்ன பண்ணும்? கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். பட் மற்றது எல்லாமே எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்ட்ரி மட்டும் வந்துட்டு ஹார்ட்டுக்கு கொண்டு வரும் பிளட்டை. ஓகே, பல்மோனரி ஆர்ட்ரி மட்டும் ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் வேறு எல்லா ஆர்ட்ரியும் வந்து ஹார்ட்டில் இருந்து பிளட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். ஓகே, ஸோ கேரிஸ் பிளட் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல்ஸ் டு த லங்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஹார்ட்டில் இருந்து ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸுக்கு இதை கொண்டு போகுது, பிளட்டை கொண்டு போகுது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். தே கேரி ஃப்ரம் ஆல் த பாடி பார்ட்ஸ் பேக் டு த ஹார்ட். லங்ஸில் தட் இஸ் வேறு பாடி பார்ட்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றது
blood வந்து veins அந்த வேலையை செய்யும் except pulmonary vein. They carry blood that is depleted of oxygen and therefore bluish in color. blood இல்லாத ஆக்சிஜன் இல்லாத blood-ஐ கேரி பண்ணுறதுனால தான் அது ப்ளூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஆர்ட்ரிஸ் என்ன செய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயின் என்ன செய்யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வெயின்ஸ் செய்கிற வேலை பல்மனரி வெயின் செய்யாது, ஆப்போசிட்டான வேலை தான் செய்யும். அதே மாதிரி எல்லா ஆர்ட்ரி செய்யும் வேலை பல்மனரி ஆர்ட்ரி செய்யாது. ஓகேவா? ஸோ செய்யாதுன்னா மற்றவங்க எல்லாமே கொஞ்சம் ஆப்போசிட்டான வேலையை பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஹையர் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரம் த ஹார்ட், ஓகே, ஃப்ரம் த ஹார்ட் பிளட்டு கொண்டு போகிறது ஆர்ட்ரிஸ் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்ட்ரி கேரி ஆக்சிஜனேட்டட் ரெட் பிளட். ஸோ ஆக்சிஜனேட்டட் ரெட் பிளட் வந்து ஆர்ட்ரிஸ் கேரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆல் ஆர்ட்ரிஸ், எல்லா ஆர்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் மட்டும்தான் கேரி பண்ணும் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்ட்ரி. ஸோ ஆர்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும். எந்த ஆர்ட்ரி மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும்? பல்மோனரி ஆர்ட்ரி மட்டும் என்ன கேரி பண்ணும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். இங்கே பாருங்கள், கேரிஸ் பிளட் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கிள் டு த லங்ஸ். ஸோ அப்போது டீஆக்சிஜனேட்டட் பிளட் மட்டும் இது பல்மோனரி ஆர்ட்ரி கேரி பண்ணுது, மற்ற ஆர்ட்ரிஸ் எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணுது. அதே மாதிரி இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். தே கேரி பிளட் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பேக் டு த ஹார்ட். ஆல் வெயின்ஸ் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின் கேரி பிளட் தட் இஸ் டிப்ளீட்டட் ஆஃப் ஆக்சிஜன். தட் இஸ் எல்லா வெயின்ஸும் பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். ஓகேவா? எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரி, எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்ட்ரி. பல்மோனரி ஆர்ட்ரி மட்டும் என்ன பிளட் கேரி பண்ணுது? ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணுது. ஓகேவா? பண்ணுற வேலையெல்லாம் எல்லா ஆர்ட்ரியும் எல்லா வெயின்ஸும் ஒரே வேலை தான் பண்ணும். பட் பல்மோனரி ஆர்ட்ரி மட்டும் என்ன தூக்கிட்டு போகும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் தூக்கிட்டு போகும். ஓகேவா? பல்மோனரி வெயின் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் தூக்கும். புரியுதா? இந்த கன்ஃபியூஷனை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்ட்ரி பிளட்டு ஹார்ட்லேருந்து அவே எடுத்துகிட்டு போகும், வெயின் பிளட்டு ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? பட் பல்மோனரி ஆர்ட்ரி வந்து எல்லா ஆர்ட்ரிஸுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் எடுத்துகிட்டு போகும் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்ட்ரி. ஓகேவா? எல்லா வெயின்ஸுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகும் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின். புரியுதா? ஓகே, 2-3 வாட்டி ரிவைஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது nervous system and sense organs. ஓகேவா? the nervous system controls and coordinates all the body activities. ஸோ பாடியில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோலும் கோஆர்டினேட் பண்ணுறது. கோஆர்டினேட்னா வந்து எல்லாமே கரெக்டாக போகுதா அப்படின்னு பார்த்துக்கிறது யாரோட வேலை? நர்வஸ் சிஸ்டமோட வேலை. ஓகே, ஸோ நர்வஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? பிரெயின் இருக்குது, ஸ்பைனல் கார்டு இருக்குது, பெரிபரல் நர்வ்ஸ் இருக்குது. ஓகே, இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக ஹையர் கிளாஸஸில் பார்ப்போம். 6th ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, த பிரெயின் ஹேஸ் 3 parts: forebrain, midbrain, hindbrain, protected by skull and meninges. meninges அப்படின்னா என்னென்னா அந்த பிரெயினை கவர் பண்ணுற ஒரு லேயரை meninges அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூலப்பகுதி பார்த்தீங்கன்னா 4 முன்னாடி இருக்கிற மூலப்பகுதியை forebrain அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிறத மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கிறத ஹிண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரெயின் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகி அதோட நர்வ்ஸ் எல்லாம் போகிற அந்த பெரிய டியூபை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்பைனல் கார்ட் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ் பிட்வீன் த பிரெயின் அண்ட் பாடி. மூளைக்கும் மற்ற உடம்புக்கும் அந்த கனெக்ஷனே கொடுக்கறது யார் அப்படின்னா, கனெக்டிங் மெயின் வயர் எது? இந்த ஸ்பைனல் கார்டு தான். எல்லா சிக்னல்ஸும் இம்பல்ஸும் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு மூலமாக தான் பாடி பார்ட்ஸ்க்கெலாம் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். என்னென்ன 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்? ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் ஸ்கின். நம்ம ஐஸு, நம்ம இயர்ஸு, நம்ம நோஸு, டங்கு, ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன். உங்களால் வந்து அதை வந்து சென்ஸ் பண்ண முடியும், உணர முடியும். ஓகே, ஸோ நம்மளால் பார்க்க முடியும், கேட்க முடியும், மோந்து பார்க்க முடியும், டேஸ்ட் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். எது மூலமாக? இந்த ஐஸ்னால, இயர்ஸ்னால, நோஸ்னால, டங்னால, ஸ்கின்னால்.
ஓகேவா? அடுத்தது தி ஐ டிடெக்ட்ஸ் லைட் அண்ட் கலர், இயர் ஹெல்ப்ஸ் இன் ஹியரிங் அண்ட் பேலன்ஸ், பாடியை பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸ்கின் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணும், நீங்கள் யாராவது உங்களை தொட்டா ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா, யாராவது உங்களை அடித்தா அந்த பெயின் எல்லாமே வந்து ஸ்கின் வந்து சென்ஸ் பண்ணும். சரியா? இதுதான் வந்து நர்வஸ் சிஸ்டம். ஓகே, நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பிரெயின், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தட் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆக்டிவிட்டி throughout the body and the site of consciousness and memory. உங்களால் முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகார்த்தமாக எப்படி வைக்க முடியுது, அந்த மெமரி பவர் வந்து நம்ம பிரெயினுக்கு இருக்கிறதுனால தான் அதெல்லாம் பண்ண முடியுது. எல்லா பாடி ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதுக்காக நம்ம பிரெயின் வந்துட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். ஸ்பைனல் கார்ட் பார்த்தீங்கன்னா பண்டல் ஆஃப் நர்வ்ஸ், இந்த மூளை மூலமாக வந்து கீழே வர ஒரு நர்வ்ஸோட பண்டல் தான் இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இது மூலமாக தான் வந்து பிரெயின் வந்து பாடியில் இருக்கிற மற்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்து சிக்னல்ஸை அனுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிஃபெரல் நர்வ்ஸ்னால் அது நெட்வொர்க் ஆஃப் நர்வ்ஸ் அண்ட் கேங்லியான் தட் கேரி சிக்னல்ஸ் டு அண்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த 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 ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியே போகிற எல்லா நரம்புகளையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெரிஃபெரல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிரெயினுக்கும் மற்ற பாடி பார்ட்ஸுக்கும் நர்வ்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறது வந்து எந்த நர்வ்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகுது, நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் மற்ற நரம்புகளும் எது மூலமாக கனெக்ட் ஆகுது, பெரிஃபெரல் நரம்பு மூலமாக தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஐயோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயில் என்னென்ன இருக்குது, வெளியில் இருக்கிற இந்த ரீஜனை ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளே இருக்கிறது இது வந்து லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சின்ன ஒரு நம்ம லென்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அது என்ன செய்யும்னா ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணை இப்படி சுருக்குவோம் இல்லையா, அப்போ லைட் வந்து கொஞ்சமாக அலோவ் பண்ணும். அது கண்ணுக்குள்ளே வந்து லைட் வந்து கம்மியாக போக அலோவ் பண்ணும். ஸோ அந்த லைட் வந்து உள்ளே எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பியூப்பிள் தான். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து கருப்பாக இருக்கிற அதுக்குள்ளே தட் இஸ் பியூப்பிளுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கிறது வந்து கார்னியா, பின்னாடி இருக்கிறது என்னது ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த ரெட்டினா மேலே தான் இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக தெரியும். அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம லென்ஸ் வந்து இன்வெர்ட்டட் இமேஜை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கி காட்டும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஐ. அப்புறம் வந்து இயர் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் நம்மளால் வந்து காதெல்லாம் இங்கே குத்தி நம்ம இயரிங்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ இந்த பார்ட்டை வந்து பின்னா அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலர் சின்ன மசில் மாதிரி இருக்கும், அந்த இயர் ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் பின்னாடி இருக்கிறது மிடில் இயர், ஒரு இப்படி ரவுண்டாக ஒரு இது மாதிரி இருக்கும், இது வந்து இன்னர் இயர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு படிக்கிறோம், இதெல்லாம் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளால் வந்து இது மூலமாக நம்மளால் வந்து எல்லாமே சென்ஸ் பண்ண முடியுது, கேட்க முடியுது, பார்க்க முடியுது, டேஸ்ட் பண்ணலாம் முடியுது. அதனால தான் அவங்கள சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் எப்போவுமே கேட்பாங்கம்மா டிஎன்பிஎஸ்சியில். ஸோ தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கை வந்து கொஞ்சம் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் பேர்லாம் நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு எண்டோக்ரைன் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் பண்ணால் தான் முடியும். ஏன்னா நம்ம பாடி வந்துட்டு பிரெயின் கொடுக்குற சிக்னல்ஸை வச்சு தான் வந்துட்டு இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஒர்க் ஆகும். பிரெயின் கொடுக்குற சிக்னல்ஸை வச்சு இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்துட்டு தேவையான ஹார்மோனெல்லாம் ரிலீஸ் பண்ணும். ஸோ ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆனால் தான் தேவையான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம் ரெகுலேட்ஸ் த பாடி ஆக்டிவிட்டி த்ரூ ஹார்மோன்ஸ் செக்ரீட்டட் பை த கிளான்ஸ். அந்த கிளான்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி, பீனல், தைராய்டு, தைமஸ், பேங்க்ரியாஸ், அட்ரெனல் அண்ட் கோனால் கிளான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளான்ஸ் எங்கே இருக்குது, இந்த கிளான்ஸ் எந்த மாதிரியான ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும், அந்த ஹார்மோன்ஸோட பேர் என்ன, அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆச்சுன்னா என்ன ஆகும், கம்மியாக செக்ரேட் ஆச்சுன்னா என்ன டிசீஸ் வரும், அதெல்லாம் வந்து நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம். இப்போதைக்கு எண்டோக்ரைனோட கிளான்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ தீஸ் கிளான்ஸ் மெயின்டைன் என்ன பண்ணும், இந்த கிளான்ஸ்லேருந்து வர ஹார்மோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான க்ரோத் மெயின்டைன் பண்ணும். மெட்டபாலிசம்னா பாடியில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீர்ணிச்சு அதிலேருந்து வந்து தேவையான ஊட்டச்சத்து வந்து நம்ம பாடிக்கு ஒட்டி
வேஸ்ட் வந்து வெளியில் போகிறது. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ரீப்ரொடக்ஷனும் வந்து இந்த கிளாண்ட் செக்ரேட் பண்ணுற ஹார்மோன்ஸில் இருந்து தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடி ஃபுல்லாக இன்டர்னலாக பேலன்ஸ்டாக வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டான குவான்டிட்டியில் ரிலீஸ் ஆகி கரெக்டான வேலையை செஞ்சால் மட்டும்தான் பாடி வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த கிளாண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் இருக்கிற இந்த ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்குது. ஹைப்போதலாமஸ் வந்து பிரெயினுக்கு கீழே இருக்கிற ஒரு ஏரியாவோட பேர். அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பீ சைஸில் இருக்கும், ஓகேவா, பிட்யூட்டரி கிளாண்டு, ஓகேவா. அதுக்கு இந்த ஹிண்டு பிரெயினுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற இந்த கிளாண்டை வந்து பீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தொண்டை பகுதியில் இருக்கிற இந்த கிளாண்டை வந்து தைராய்டு கிளாண்ட்ஸ் அண்ட் பாராதைராய்டு கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் கொஞ்சம் கீழே இந்த 2 நுரையீரலுக்கு நடுவில் இருக்கிறது வந்து தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கு கீழே இருக்கிற இந்த பகுதியை வந்து பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிட்னிக்கு மேலே வந்து இந்த மாதிரி கோன் மாதிரி இருக்கும், இந்த கிளாண்டை வந்து அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் இருக்கிற இந்த கிளாண்டு வந்து ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல் தட் இஸ் மேலுக்கு வந்துட்டு மென்னுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கிற டெஸ்டிக்கல்ஸை வந்துட்டு இதுவும் வந்துட்டு அவங்களோட கிளாண்ட்ஸ், எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இந்த ஓவரியும் டெஸ்டிக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா இது 2 சேர்த்து கோனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அட்ரினல் கிளாண்ட்ஸ் இது வயிற்றில் இருக்கிற பேங்க்ரியாஸ் கிளாண்ட்ஸு, தைராய்டு கிளாண்ட்ஸ் தைமஸ், பீனஸ், பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதலாமஸ்க்கு கீழே தான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது. ஸோ இந்த கிளாண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். போக போக ஹையர் கிளாஸஸில் நம்ம வந்து இது என்ன ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணோம், ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சு செக்ரேட் பண்ணால் என்ன நடக்கும், அதிகமாக செக்ரேட் பண்ணால் என்ன நடக்கும்னு நம்ம பார்ப்போம், ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ரிமூவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட். நம்மளுக்கு தேவையில்லாத வேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் மூலமாக தான் பாடியிலேருந்து வெளியே வரும். அந்த மாதிரியான வேஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா, கிரெட்டினைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத வேஸ்ட்டு பாடியிலேருந்து வெளியே வரும். எதுக்காக வெளியே வரணும் அப்படின்னா ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த தேவையில்லாத வேஸ்ட்லாம் வந்து பாடியிலேருந்து வெளியே வரணும். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிட்னி இருக்கும், ஒரு யுரேட்டர் இருக்கும், ஓகே. இந்த மாதிரி 2 கிட்னி, ஓகே, 2 கிட்னி இருக்கும். கிட்னிலேருந்து வெளியே வர பைப்பை யுரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்து இந்த பேக் மாதிரி இருக்கும், யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேக்ல இருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு பைப் இருக்கும், அது வந்து யூரேத்ரர் அப்படின்னு சொல்லுவோம். கிட்னி ஃபில்டர்ஸ் பிளட் த்ரூ நெஃப்ரான்ஸ். ஸோ கிட்னி செல்ஸை வந்து நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிட்னி செல்ஸ் தான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணும், பிளட்டை ஃபில்டர் பண்ணி யூரினை வந்து ஃபார்ம் பண்ணி யூரினை வந்து பாடியிலேருந்து வெளியே தள்ளிவிடும், ஓகே. ஸோ இதுதான் கிட்னி. கிட்னிலேருந்து பிளட்டு வித்தவுட் இது வந்து உள்ளே போகிறது, ஆக்சிஜன் இல்லாத பிளட் உள்ளே போகிறது, ஆக்சிஜனேட்டட் பிளட் வெளியே வருது. ஸோ யூரின் வந்து இந்த மாதிரி வெளியே வர்றது, பிளட் உள்ளே போகிறது. இங்கே வந்து இது வந்து ஒரு நெஃப்ரான். நெஃப்ரானில் எப்படி பிளட் உள்ளே போகுது, யூரின் வெளியே வருதுன்னு சொல்லி காட்டுது, ஓகேவா. ஸோ அதுதான் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிட்னிஸு, இது வந்து யுரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். யூரினரி பிளாடர்லேருந்து வர வெளியே பைப்பை வந்துட்டு யுரேத்ரா அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடி வந்து எல்லா சிஸ்டமும் கோஆர்டினேட் பண்ணி ஒழுங்காக ஒர்க் பண்ணால் தான் ஃபுல் பாடியும் ஒழுங்காக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாடி எல்லாமே நல்லபடியாக ஒர்க் ஆகுதுன்னா நம்மளை லைஃப்பை மெயின்டைன் பண்ணலாம், எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸுக்கும் சர்வைவலுக்கும் இந்த பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகே. ஸோ இதில் வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இங்கே இருக்குது, பேஸ் ஆஃப் த பிளேட். பீனல் கிளாண்டும் பிரெயினுக்கு கீழே இருக்குது, தைராய்டு கிளாண்ட் நெக்கில் இருக்குது, தைமஸ் கிளாண்ட் செஸ்ட்டில் இருக்குது, பேங்க்ரியாஸ் வந்து அப்டமனில் இருக்குது, அட்ரினல் கிளாண்ட் வந்து கிட்னிக்கு மேலே இருக்குது, கோனாட்ஸ் பார்த்திங்கன்னா பெல்விக் ரீஜன் அந்த இடுப்பு இடத்துல இருக்குது, ஓகே. ஸோ டிட் யூ நோ இருக்குது, ஒரு சில டிட் யூ நோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து கீழே போட்டிருக்கேன். ஸ்மாலஸ்ட் போன் வந்து ஸ்டேப்பிள் தெரியும், லாங்கஸ்ட் போன் வந்து ஃபீமர். நியூ பார்ன்ஸ்க்கு வந்து மோர் தென் 300 போன்ஸ் இருக்கும், அடல்ட்க்கு 206 இருக்கும். நான் சொல்லும் போது 260 கணக்கில் 40 போன் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ 206 இருக்கும். ஆல்வியாலி பார்த்திங்கன்னா லங்ஸில் இருக்கும், 300 மில்லியன் ஆல்வியாலி நம்மளோட லங்ஸில் இருக்கும். நம்ம எதுக்காக வந்து கொட்டாய் விடுறோம் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டேக் இன் மோர் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட டெஃபிஷியன்சி பாடியில் இருக்குது அப்படின்னா நம்ம ஓவராக
கொட்டாய் விடும். ஸோ ஆக்சிஜன் நம்ம எடுப்போம், வெளியில் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் பண்ணிவிடுவோம். பிரெயின் இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பிரெயினால் வந்து 500 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஓவரால் லைஃப் டைமில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். எக்ஸலண்ட் கெப்பாசிட்டி இது. ஓகே, ஸோ பாடியோட வாட்டர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 70% ஆஃப் த பாடியில் வந்து தண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் கண்டென்ட்ஸ் பை டிஷ்யூ பார்த்திங்கன்னா பிரெயினோட கிரே மேட்டரில் 85% வாட்டர் இருக்குது. ஃபேட்டில் பார்த்திங்கன்னா 15% தான் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி வாட்டர் பார்த்திங்கன்னா 1.5 to 3 லிட்டர் வரைக்கும் டெய்லி நம்ம தண்ணி வந்து குடிக்கணும். எதனால் நம்ம தண்ணி குடிக்கணும்னா நம்ம பாடியோட ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், சர்க்குலேஷன் ஒழுங்காக நடக்கிறதுக்கும், டெம்பரேச்சரை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும், தேவையில்லாத வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் தான் நம்ம தண்ணியை வந்து ஒழுங்காக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கெலிட்டன் மூவ்மெண்ட் லிங்க் எப்படி இருக்குன்னா, போன்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, போனும் மசிலும் சேர்ந்தால் தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா உறுப்பையும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது வந்து இந்த ஸ்கெலிட்டனோட வேலை. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இந்த சாப்டரில் ஹியூமன் ஆர்கன் சிஸ்டமில் பார்த்தோம். ஓகே, அடுத்த சாப்டர் ரொம்ப 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 ஈஸியான சாப்டர். ஒரு ரீட் த்ரூ மட்டும் தான் நம்ம போகணும். அவ்வளோலாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இதில் இருந்து எந்த ஒரு கேள்வியும் வர மாதிரி இல்லை. பட் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3 மெயின் யூனிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ் இருக்குது. இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட். இன்புட் யூனிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீபோர்ட் மூலமாக இன்புட் கொடுக்கறது. அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி இந்த ப்ராசஸை பண்ணும். ஸோ தேவையான அவுட்புட் வந்து ஸ்க்ரீனில் இருந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அவுட்புட் யூனிட் வந்து அந்த ஸ்க்ரீன் மானிட்டர் அந்த மாதிரி. ஸோ இன்புட் யூனிட் வந்து டேட்டா என்டர் பண்ணுறதுக்கு, எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், பார்கோட் ரீடர், மைக்கு, வெப் கேமரா, இதெல்லாம் டேட்டாவை எடுக்கிற டிவைசஸ். ஸோ அது எல்லாமே இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது ப்ராசஸ் பண்ணும். நேற்று நம்ம படித்தோம், இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்கும், மெமரி யூனிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கண்ட்ரோல் யூனிட் வந்து எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எங்கே போகணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் கண்ட்ரோல் யூனிட். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் வந்து என்ன செய்யணுமோ அது செய்யும். ஓகேவா? மெமரி யூனிட் வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அவுட்புட் யூனிட் வந்து தேவையான இன்ஃபர்மேஷனை வெளியில் வந்து யூசருக்கு பார்க்குறதுக்கு தேவையான பார்ட்ஸ் தான் வந்து அவுட்புட் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர், மானிட்டர், ஸ்பீக்கர், இதெல்லாம் வந்து அவுட்புட் யூனிட். மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மானிட்டர்ஸ் இருக்குது. சிஆர்டி மானிட்டர், தட் இஸ் கேத்தோட் ரே டியூப் மானிட்டர். தட் இஸ் அந்த மானிட்டர் செஞ்ச விதம், யூஸ் பண்ண பொருட்கள் அந்த மானிட்டரை செய்கிறதுக்கு. டிஎஃப்டி, தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். ஓகேவா? இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மானிட்டர்ஸ் டிஎஃப்டி வந்து மாடர்ன், காம்பேக்டாக இருக்கும், கொஞ்சம் கம்மியான ஹீட்டை வந்து எமிட் பண்ணும். அடுத்தது மெமரி யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பிட்ஸ் மூலமாக ஸ்டோர் ஆகும். தட் இஸ் 0, 1. அந்த 0, 1 இது வந்து ஒரு பைனரி லாங்குவேஜ், பைனரி ஃபார்மில் ஸ்டோர் ஆகும் டேட்டா. மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மெமரி இருக்குது. ப்ரைமரி மெமரியிலேயே பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ரோம் இருக்குது. ஓகேவா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு ரேம் அப்படின்னு சொல்லுவோம், ROM ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரோம் பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் செகண்டரி மெமரி இருக்கும். செகண்டரி மெமரினா நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா அது வந்து செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அது சிடி, பென் ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் மூலமானா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர்ஸ், இப்போ டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சைஸு, ஷேப்பில் வந்து கம்ப்யூட்டர்ஸே நிறைய டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர், அப்புறம் மெயின் ஃப்ரேம், மினி, மைக்ரோ, அந்த மாதிரி பர்சனல். இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா பர்சனல், நம்ம எல்லோரும் லேப்டாப்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ சைஸ் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டரோட டைப்ஸ் இருக்குது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், வீட்லேயும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பாக கூட யூஸ் பண்ணலாம், டேப்லெட்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நிறைய டிவைஸை கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டிவைஸஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கேபிள்ஸ் தேவை, கனெக்டிங் கேபிள்ஸ். அந்த கேபிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VGA, தட் இஸ் வீடியோ கிராஃபிக் அரே, USB,
HDMI, டேட்டா கேபிள், பவர் கார்டு, மைக் கேபிள், ஈத்தர்நெட் ஃபார் இன்டர்நெட், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான கேபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டான டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டர் நம்ம வயர்லெஸ்ஸாக கூட கனெக்ட் பண்ணுவோம். ப்ளூடூத்தும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். வைஃபையும் ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன் தான். டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ப்ளூடூத்தை யூஸ் பண்ணுறோம். வைஃபையை வந்துட்டு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கேபிள் இல்லாமல் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வைஃபையை யூஸ் பண்ணுறோம். சரியா? அவ்வளோதான் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரோட சம்மரி. ஆல்ரைட், அடுத்த கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம மேக்னட்டிசமும் வேறு சாப்டர்ஸும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஸோ மோர் தென் 1 hour வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் முன்னாடி 40 minutes உட்கார்றது தான் ஹியூமனோட எஃபெக்டிவாக 40 minutes தான் நம்மளால் வந்து ஸ்க்ரீனை பார்த்துட்டு உட்கார முடியும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷனை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். 40 minutes தான் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு லெக்சரை கவனிக்கிற கெப்பாசிட்டி ஹியூமன் பீனோட. அதுக்கும் மேலே வந்து நம்மளால் என்ன சொல்கிறது, லைவ் ஆஃப்லைன் கிளாஸிலே நம்மளால் 40 minutesக்கு மேலே உட்கார முடியாது. ஸோ அதனால் நான் 1 hourக்கு மேலே எந்த கிளாஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த கிளாஸ் நம்ம இங்கேயே நிறுத்தலாம். ஸோ நீங்கள் படித்தது எல்லாமே, சொல்லிக் கொடுத்தது எல்லாமே 3 times அட்லீஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். நல்ல டைம் இருக்குது அப்படின்னா சமச்சீர் புக்ஸ் எடுத்து இந்த கண்டென்ட்டே புக்கில் இருந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு 3 times ரிவிஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். நியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீயாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கோர்ஸ் வாங்குறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் கொடுத்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.